ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பேக்கிங் vlog. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. வேரின் என்னுடைய அவுட்ஃபிட் எல்லாமே நான் என்னெல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அண்ட் பார்ட் 2ல் எப்படி இருக்க போகுதுன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர், அது பேசிக் எசென்ஷியல் அதெல்லாம் தான் நான் இப்போது பேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஐ தாட் இங்கேருந்து நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அது மட்டுமே இல்லாமல் இன்றைக்கி ரெஸ்ட் ஆஃப் த டே என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறதும் கண்டிப்பாக இந்த vlogல இன்க்ளூட் ஆகும். ஜான்வரி மந்த், ஸோ அதனால் வின்டர் சீசன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின் கேரில் ஆப்வியஸ்லி பாடி லோஷன் அதெல்லாம் கேரி பண்ணணும் மறக்காமல். ஏன்னா நான் எந்த ஒரு டூ லிஸ்ட்டுமே எடுக்கல. பேசிக்காக ஒரு ஆர்டரில் போகலாம். ஃபேஸ்ன்னு ஆரம்பிக்க முச்சில் கண்டிப்பாக வென் இட் கம்ஸ் டு ஸ்கின் கேர் ஃபேஸ் வாஷ் எடுத்து வைக்கணும், டோனர், மாய்ஸ்சரைசர், அந்த ஆர்டர் எது ஃபாலோ பண்ணுறோமோ அதே ஆர்டரில் நம்ம பேக்கிங்கும் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வில் ஸ்டார்ட் வித் மேக்கப். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி. இந்த வேனிட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு ஸ்கின் கேர். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு மாற்றி மாற்றி வச்சுருப்பேன். அதனால் அதை செகண்டரி பார்க்கலாம். ப்ரைமரிலி இப்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறது மேக்கப். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்கப்லாம் கேரி பண்ணுறதுக்கு பவுச்சஸ் வேணும். அதை இங்கே தான் வச்சுருந்தேன் இந்த வேனிட்டியில், அதை எடுத்துடலாம். மேக்கப் பவுச்சஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போந்தான் வேனிட்டியிலேருந்து எழும்பினேன். எனக்கு பேக் டு பேக் ஆஃபீஸ் கால்ஸ். காலையில் 10 மணிக்கே எனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னு தெரியல. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி இப்போது லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ என்னால் பேக்கிங் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலாம். இப்போது அதில் உட்காந்தோன்னா என்னால் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. பொதுவாக இந்த டிசம்பர் மந்த்லேருந்து கஸ்டமர் எண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்காது. அதே இது இன்டர்னல் ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த குவார்ட்டர் எண்ட், இயர் எண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம வந்து ரெண்டுலேயுமே செட் ஆக மாட்டோம். அதனால் நம்மளுக்கு எப்போ எப்படி ஒர்க் வரும்னு தெரியாது. இப்போது அதை முடிச்சுட்டு இப்போது கிளம்பியிருக்கேன். லன்ச் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அவங்களே என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, வெளியில் லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டிசைட் பண்ணல எங்கே போக போகிறேன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் கிளம்பிட்டேன். அண்ட் இப்போது லாண்ட்ரி ஒர்க் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என் கேமரா என்னமோ இன்றைக்கி சரியாக இல்லைன்னு மட்டும் தெரியுது. அதை ஏன்னு தெரியல. ஆஃப் பண்ணிடுவோம். டன். ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ லன்ச் முடிஞ்சது. லன்ச்சுக்கு அப்புறம் முக்கியமான வேலை கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அதை பார்த்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபப்ளி நைட் ஒரு 10 மணிக்கு மேலே தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ ஃபைனலி என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் மைண்ட் அப் பண்ணிவிட்டு பேக்கிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேனிட்டிக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் என்னுடைய பேக்கிங் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், லைக் எப்படி சொல்லலாம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம்னா ரொம்ப மினிமலான திங்ஸ் மட்டும்தான் கேரி பண்ணுவேன். ஈவன் நாங்கள் ஒரு மகாபலேஸ்வர்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போது அது 2 வீலரில் போயிருந்தோம். அப்போ நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, ஒரு சின்ன லேப்டாப் பேக்கில் தான் என்னோடய எல்லா திங்ஸுமே நான் பேக் பண்ணி ஒரு 3 to 4 டேஸ்க்காக போயிருந்தோம். அந்த ஒரு பேக்கில் மட்டும் என்னோடது, அவங்களோடது, என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எல்லாமே சின்னதாக வச்சுருந்தேன். பட் இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் தான் போகிறோம். நம்மளோட கார் வந்து இனோவா. ஸோ எஸ்யூவி மாடலில் வரும், 8 சீட்டர். நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறது என்னமோ நாங்கள் 3 பேர் தான். ஸோ பேக் சீட் ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது காரில். ஸோ அதனால் என்னுடைய பேக்கிங் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சாரீஸ் எடுத்து வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி தான் பார்த்துட்டு, எங்கே போகிறோம், எதுக்கு இவ்வளோ நீ எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ தான் மினிமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. டு ஸ்டார்ட் வித் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பவுச்சில் டாய்லெட்ரி லைக் இன்னும் ஷாம்பு, கண்டிஷ்னர், ஃபேஸ் வாஷ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு லோஷன் தான் கேரி பண்ணலான்னு இருக்கேன், நியூடோடது. ஸோ இது ஏன் இவ்வளோ பெருசு எடுத்து வைக்கிறேன்னா, ஆப்வியஸ்லி நாங்கள் 3 பேருமே யூஸ் பண்ணுவோம். வின்டர் சீசன், அதனால் கண்டிப்பாக லோஷன் கொஞ்சம் பெரிய பாட்டில் இருக்கிறது நல்லது. அந்த ஒரு பவுச்சுக்குள்ளேருந்து நான் இவ்வளோ ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த பவுச் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். இது நான் வாங்கி எப்படி சொல்லலாம், ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். இன்னுமே ஒர்த் ஸ்பெண்ட் பண்ணுது. 100 ருபீஸ் ஏதோ அப்போ கொடுத்து வாங்கினேன். ஃபார் அ சேஞ்ச் மேக்கப்புக்கு ட்ரங்க் பெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பேசிக் எசென்ஷியல் மேக்கப்ஸ் மட்டும்தான் கேரி பண்ண போகிறோம். இப்போ ஐ எம் நாட் மச் இன்டு மேக்கப். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, பவர் கட். அச்சோ,
என்னுடைய வேனிட்டியோட லைட் எரியாது. மத்தபடி இந்த லைட் ஆக்டிவா தான் இருக்கு. ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுதான்னு தெரியலையே! இப்போ கொஞ்சம் லைட்டிங்கில வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, மொபைல்லேயே கொஞ்சம் ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்தது. அத ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ டூ ஸ்டார்ட் வித் என்னுடைய ட்ரங்க் பெட்டி இதுதான் எம்ப்டியா இருக்கு. நல்லா வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன். அண்ட் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட்லி ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் முதல்ல. பட் இப்போ ப்ரைமர் யூஸ் பண்ண போறதில்ல. டைரக்ட்டா ஃபவுண்டேஷன் தான். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு இப்போ ரீசன்ட் டேஸ்ல எங்களுக்கு தெரியும், என்னோட விளாக்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் ரிமெல் லண்டனோட இந்த ஒரு ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் சீம் டு பி ரியலி குட். என்னுடைய ஸ்கின்க்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை தான் நான் கேரி பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய ஃபேஸில் ஆக்னே எதுவுமே வரல இதை யூஸ் பண்ணி. ஸோ அதனால் ட்ராவல் பண்ண முடிச்சு புதுசாக வேறு எதுவும் மாற்றி அதனால் ஆக்னே இல்லைன்னா எதுவும் ஸ்கின் அலர்ஜி ஆகிடக்கூடாது. ஸோ பெட்டர் வில் கோ வித் known product. ஃபேஸ் பவுடருக்கு என்ன ஆப்ஷன் வச்சுருக்கேன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர். ஸோ ஃபார் தட் ஐ எம் கோனா யூஸ் சுகர்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் உடைய இந்த ஒரு காம்பேக்ட் பவுடர். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 55 அமெரிக்கானோ. அண்ட் சீம் டு பி ரியலி குட். அண்ட் ஆல்மோஸ்ட் பேன் டச் பண்ணியாச்சு. ஸோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இதோட லைஃபும் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சுருக்கேன். ஈவன் தோ இந்த காம்பேக்ட் பவுடர் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு பஃப் வேணும். ஏன்னா இந்த பஃப்போட நான் பழகிட்டேன். பின்னாடி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக பவுடர்லாம் அப்ளை பண்ணுறோம். ஈவன் சில டைம் மேக்கப் பண்ணாமல் கண்டிப்பாக அவங்க லூஸ் பவுடர் ஏதாவது கேரி பண்ணுவாங்களா, அதை மட்டும் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு பஃப் தேவைப்படும். அதனால் இது. அண்ட் இந்த பஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு பியூட்டி பிளெண்டர் ப்ளூ ஹெவனோடது. ரீசெண்ட் டேஸில் நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பியூட்டி பிளெண்டர் இது தான். அண்ட் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் டர்ட்டி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாலித்தீன் கவரில் வச்சுருப்பேன். அண்ட் அது கூடவே சேர்த்து இதையே வச்சிடுறேன். இந்த ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட தான் எடுத்து வைக்கிறேன். இது வந்து நான் ஐ ஷேடோ, ப்ளஷ், ஹைலைட்டர் எல்லா பர்பஸ்க்காகவுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேலட் ஃபார் ஆல் யூசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும்தான் ஃபேஸ் மேக்கப்புக்காக நான் எடுத்து வைக்க போகிறது. கன்சீலர், கான்டோர் அதெல்லாம் நான் பண்ணுறதும் கிடையாது. அண்டு தேவையும் இல்லை. அதனால் இது மட்டும் போதும். அடுத்து பார்க்க போகிறது ஐ மேக்கப். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக 4-5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை மட்டும்தான் நம்ம கேரி பண்ண போகிறோம். ஸோ மஸ்காராலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேபிலின் ஹைப்பர் கர்ல் வால்யூம் எக்ஸ்பிரஸ் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இருக்குது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் எனக்கு இந்த சுகரோட லைனர் அவ்வளோ பிடிக்கும். பட் இப்போது ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. ட்ரை ஆகிருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். பார்ப்போம். நோ, ட்ரை ஆகவே இல்லை. அதே வெட்னஸோடு இருக்குது. இதுதான் சுகர் காஸ்மெட்டிக்ஸ். நான் இது வாங்கி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. பட் அப்படி உள்ள சுச்சுவேஷனில் இன்னுமே பார்த்திங்கன்னா அது ஒர்த் இன்வெஸ்டிங் மணி. இந்த 3ல் ஏதாட்டும் ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல் டைம் ஃபேவரட், யூனிவர்சல் ஃபேவரட் லாக்மேயே யூஸ் பண்ணலாம். ஸோ லாக்மே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ப்ரோ பென்சில் டெஃபினெட்லி ப்ளூ ஹெவனோடைய ப்ரோ பர்ஃபெக்ஷன் ஐப்ரோ என்ஹான்சர். அண்ட் இந்த சைடில் ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இருக்கும். இது ஒரு மல்டி பர்பஸ் ப்ராடக்ட். ஸோ ப்ரூஸ் ஃபில் பண்ணுறதுக்கு க்ரோம் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சது. இதுக்காக தனியாக ப்ரஷ் எடுத்து வைக்கணும்னு கிடையாது. அதனால் இந்த ஒரு ப்ராடக்ட். அண்ட் லாஸ்ட்லி காஜல். ஸோ காஜலுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஆக்சுவலி என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு வேனிட்டியில் ஃபர்ஸ்ட் ட்ராவில் ஃபுல்லாகவே வச்சுருக்கிறது மேக்கப் ப்ராடக்ட்ஸில். காஜலுக்கு பல ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் எதை செலக்ட் பண்ணணும்னு தெரியல. ஒரு இன்சைடோடைய காஜல் இருக்குது. ஸோ அது வேண்டாம். ஸோ வில் கோ வித் ப்ளூ ஹெவன் ஒன்லி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னுடைய வேனிட்டியில் டாமினேட்டிங்காக உள்ள பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன். அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே மோஸ்ட்லி நல்லாயிருக்கு. ஃபேஸ் ப்ராடக்ட் தவிர. ஏன்னா அதில் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னுடைய காம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இல்லை. அந்த ஷேட் ரேஞ்ச் இல்லாததுனால நான் வாங்குறது கிடையாது. பட் மற்றபடி ப்ளூ ஹெவன் லிப்ஸ்டிக்ஸ், ஐ மேக்கப் அண்ட் அதர் பேஸ் ப்ராடக்ட் லைக் ஹைலைட்டர் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. பட் கண்ணுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஐ ஷேடோ வேண்டாம். ஆல்ரெடி ப்ளஷ் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த காம்போ போதும். அண்ட் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்ஸ் ஒரு ப்ரௌன் நியூட் ஷேட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதை தவிர இப்போ என்னோடய ரீசன்ட் டேஸ் ஃபேவரட் லாக்மே அப்சல்யூட்டோடைய இந்த ஒரு ஷேட். அண்ட் இதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே நியூட் ஷேடாக இருக்கிறதுனால ஒரு பாப்அப் கலர் எடுத்து வைப்போமா? அதில் என் கையில் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வேண்டாம். ப்ளூ ஹெவனோட எலகன்ஸ் மேட் லிப் கலர் இது தேவையில்லை. பட் அது தவிர வி ஹாவ் 2 அதர் ஆப்ஷன்ஸ். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ். எல்லாமே இப்போ என்கிட்ட இருக்கிறது
இந்த லிப்ஸ்டிக்ஸ் தான் என்னுடைய கரண்ட் ஃபேவரட். மை கிளாம் உடைய லிக்விட் வெல்வெட் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இது ஜூஸ்ங்கிற ஷேட். இவ்வளோ தான் நான் கேரி பண்ண போகிற மேக்கப். அண்ட் மேக்கப் தவிர எசென்ஷியலி என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ். ஸோ பர்ஃப்யூம்க்கு நான் பெரிய பாட்டில் கேரி பண்ண போகிறதில்ல. பட் சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன 3 பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது 3மே போதும் என்னுடைய இந்த ஒரு ட்ராவலுக்கு. இந்த ஒரு 1 வீக்குக்கு இவ்வளோ பர்ஃப்யூம்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ அதனால இந்த 3 எடுத்து வைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹேர் கேரில் ஷாம்பு, கண்டிஷனர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சாஷே தான் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு. அது தவிர அடிஷ்னலாக எடுத்து வைக்கணும், சிரம் எடுத்து வைக்கணும். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண மிஸ்ல கேரி பண்ணதான். பட் இந்த பாட்டிலில் என்னென்னா கொஞ்சம் லீக்கேஜ் ஆகும். அதை என்னன்னு பார்த்து கேரி பண்ணணும். இந்த அளவுக்கு ஃபில் ஆகிருக்கு. பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் என்ன நினச்சிருக்கேன்னா ஒரு சின்ன மிரர், அதாவது இந்த சின்ன குட்டி மிரர் வச்சிடலாம் உள்ள. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கோம் உள்ள வச்சிடலாம். இந்த ட்ரிப்பில் நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அட்டையர் ரொம்ப வச்சுருக்கிறதுனால தலையில் பூலாம் வச்சோன்னா அதுக்கு இந்த மாதிரி பின்ஸ்லாம் வேணும். ஸோ அதனால் இதை எடுத்து வைக்கிறேன். அடுத்து நான் இப்போ எடுத்து வைக்க போகிறது இந்த ஒரு நெயில் பாலிஷ். ஸோ அகெயின் நான் இந்த மாதிரி ஷேட் தான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே அப்ளை பண்ணிடுவேன். அதனால் நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்து வைக்கணும்னு கிடையாது. இது மட்டும் இருந்தால் போதும். மற்ற பேக்கிங்கில் நான் இப்போ என்ன நினச்சிருக்கிறேன்னா நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்றது எதுவுமே இங்கே இல்லை, ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேக்கிங் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்குமே காலையிலேருந்து இன்றைக்கி ஒரே பிஸியாக ஆஃபீஸ்லேயும் ஓபி அடிக்க முடியாது, ஒர்க் இருந்தது. அதனால் அந்த ஒர்க்கில் நான் ரொம்ப பிஸியாக ஆகிட்டேன். இல்லாட்டா இந்த ஒர்க் வந்து ஈவினிங் டைம்லேயே முடிஞ்சிருக்கும். இப்போ மணி பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 o'clock ஆக போகுது. இதுக்கப்புறம் தான் நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணணும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இதை இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு இது கண்டினியூவேஷன் எப்படி இருக்கும் கண்டினியூ பண்ணுறேன். Now